வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்று 2 ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கல்வராயன் மலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கோடை விழா நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் அமைச்சர் வன்னியரசு பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிள்ளனூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்றைய முன்தினம் மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நேற்றைய தினத்தில் அரசு மருத்துவமனையில் 1 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குச்சிப்பாளையம் கிராமத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சாக்கை வார்த்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைக்கு வருகை புரிந்திருந்த அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாடு குறித்து முதல்வர் அறிவிப்பார் என்று செய்தியாளர்களுக்கு வன்னியரசு அவர்கள் பேட்டியளித்தார். இல்லை, இது குறித்து மேகதாது அணை குறித்து அல்லது அந்த பிரச்சனை குறித்து சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டு உரிமை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு, இதுதான் தமிழ்நாடு அரசு பிரதிபலிக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அந்த உரிமைகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சட்டப்பேரவையில் ஏற்கனவே வெளிப்படுத்தி தீர்மானமாக அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய உணர்வை பிரதிபலிச்சிருக்கிறார். ஆக அந்த வகையில் தமிழ்நாட்டு உணர்வை, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அதை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. சட்டப்பேரவையிலே அந்த முயற்சிக்கு, அந்த உணர்வுக்கு திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் பேரியக்கம், சட்டப்பேரவையில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. மேலதிகமான இது குறித்த செயல்பாடுகள், இது குறித்த களப்பாடுகள் குறித்து தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அறிவித்ததற்கு பிறகு அது குறித்து நம்ம உரையாடலாம்.